இப்போ தமிழக வெற்றி கழகம் காங்கிரஸோட கூட்டணி இணைவுக்கு ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்குதா? ஏன்னா காங்கிரசினுடைய மூத்த தலைவரா இருக்கக்கூடிய கார்த்திக் சிதம்பரம் கூட சொல்றாரு, ராகுல் காந்தி அவர்களுக்கும், விஜய் அவர்களுக்கும் நேரடியான ஒரு ஒரு தொலைத்தொடர்பு நடந்தது, பேசுனாங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. எப்படி பார்க்குறீங்க? இல்ல நான் சொல்றது இப்பவும் சொல்றேன். கார்த்திக் சிதம்பரம் இப்ப அவரு காங்கிரஸ்காரரு, காங்கிரஸ்ல ஒரு அங்கமாக இருக்கக்கூடியவரு. அவருடைய தந்தை முன்னாள் அமைச்சரு, ஒரு பழம்பெரும் அரசியல்வாதி. அவரு அவர்களுடைய கருத்தை நீங்க எளிதா கடந்து போக முடியுமான்றது தான் கேள்வி. இங்க செல்வ பெருந்தகை இந்த மாநிலத்துல இப்போ போய் கட்சியில சேர்ந்தவர். புரியுதுங்களா? அவரை விட அனுபவம் மிக்கவர்கள் இவங்க. புரியுதுங்களா? இவங்க சொல்லக்கூடியதை நீங்க மறுத்து பேச முடியுமா? நான் மறுக்கலாம், நான் ஏற்கலாம். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அவர் சொல்லக்கூடியது காங்கிரஸினுடைய கருத்து. நான் சொல்லலை இவர் பேசிட்டாரு, அவர் பேசிட்டாருன்னு. நான் திமுக கூட்டணி உடையுதுன்னு பொதுவாக தான் சொல்லியிருக்கிறேன். புரியுதுங்களா? அது 100 ஆண்டுகள் கட்சியும் அதில் சேரும்ன்றதையும் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் ஐவர் குழு அனுப்புங்க, 50 பேர் கொண்ட குழு அனுப்புங்க, அதை பற்றி பிரச்சனை கிடையாது. நிச்சயமாக திமுகவினுடைய கூட்டணி உடையும், அதில் மாற்று கருத்தே கிடையாது. புரியுதுங்களா? என்ன உரையாடல் நடந்ததுன்றது 2 அரசியல் கட்சியினுடைய தலைவர்களுக்கு மத்தியில் நடந்தது. அது அவர்களுக்கான ஒரு சுதந்திரம். இவரும் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவராக இன்றைக்கி பரிமாணம் கொண்டிருக்கிறாரு. அவரும் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவரினுடைய பின்புலமாக இருக்கிறாரு. ஒரு கட்டமைப்பாக இருக்கிறாரு. 3 தலைமுறைகளாக தொடர்ச்சியாக காங்கிரஸில் அவங்க குடும்பத்தில் 4வது தலைமுறையாக இருக்கிறாரு. அப்படி தான் அதை பார்க்க முடியும்னு சொல்கிறேன். அப்படியே கூட்டணி அமைஞ்சாலும், கூட்டணிக்கான பேச்சுவார்த்தைகள் இருந்தாலும், 2 அரசியல் கட்சிகள் தானே பேச முடியும் கூட்டணிகள் பற்றி. அதில் ஒன்றும் தவறு இல்லையே.